குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரி திங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன். அதில் சாய்ஸ் ஃபில்லிங், அதாவது கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணுறது. ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குது, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பேமெண்ட் எப்படி பண்ணணும், அதுக்கடுத்து நான் கோர்ஸை சூஸ் பண்ணணும், எதன் அடிப்படையில் அதை ஃபில்டர் பண்ணணும், காலேஜ் நேம் வைஸா இல்லை காலேஜ் கோட் வைஸா, இல்லைன்னா பிரான்ச் நேம் வச்சா, இல்லைன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா, இல்லைன்னா காலேஜ் என்ன கேட்டகரி வைஸு, இதன் அடிப்படையில் ஒவ்வொரு இதையும் நான் என்ன செய்யலான்னு கேட்டால் ஃபில்டர் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி ஆர்டர் பண்ணுறது, அதுக்கடுத்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா என்ன, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் சீட்டை எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணுறது, அதுக்கடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ப்ரொஃபஷனலாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போகிறேன்னா சொல்ல போகிறேன். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரியே நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவ் ஃபர்ஸ்ட் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம், நெக்ஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் நமக்கு ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து என்ன செஞ்சாங்கன்னா சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்டுக்கு அப்புறம் தான் என்னதுன்னு கேட்டால் ப்ராசஸில் ரொம்ப முக்கியமானது சாய்ஸ் ஃபில்லிங். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற நேரம் உங்களுக்குன்னு ஒரு ஐடி, உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்கன்னா உங்களுடைய ஐடியை கொடுத்து, உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுத்து, உங்களுக்குரிய பேஜை, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பருக்குரிய பேஜை நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ண உடனே என்ன தான் இருக்குன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேமெண்ட் தான் இருக்கும். இந்த பேமெண்ட்ல வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஒன்று என்னதுன்னு கேட்டிங்கன்னா த்ரூ ஆன்லைனில் பேமெண்ட் கொடுக்கறது. செகண்ட் ஒன்று என்னதுன்னு கேட்டிங்கன்னா டிடி வந்து என்ன செய்யணும் எடுத்து பேமெண்ட் பண்ணுறது. சரி, அந்த டிடி பேமெண்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா, ஸோ டிடி பேமெண்ட்டாக இருந்துச்சுன்னா த செக்ரட்டரி டிஎன்இஏ பேயபிள் அட் சென்னை அட்ரஸ் தான் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா டிடி எடுக்கணும். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இதை எங்கே நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குரிய டிஎஃப்சி அந்த சென்டரில் நீங்கள் என்ன செய்யணுங்கன்னா சப்மிட் பண்ணணும். பட் அந்த ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஸோ பேங்க் மூலமாகவே த்ரூவாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த பேமெண்ட்டுக்குரிய பேஜ் தான் என்ன செய்யுங்கன்னா ஓப்பன் ஆகும். இதுலேயுமே ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த கேட்டகரி எல்லாத்துக்குமே எவ்வளோ பேமெண்ட்னு கேட்டிங்கன்னா 5000 எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா பேமெண்ட்டாக இருக்கும். எஸ்சி, எஸ்சிஏ அண்டு எஸ்டி இவங்களுக்கு வந்து எவ்வளவு பேமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் 1000 rupees மட்டும்தான் பேமெண்ட்டாக இருக்கும். இந்த பேமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் என்னது ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 3 ஸ்டேஜஸாக நடக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னதுன்னு கேட்டிங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் அண்டு லாக்கிங் ஆஃப் சாய்ஸஸ். இந்த லாக்கிங் ஆஃப் சாய்ஸஸ் நீங்கள் பண்ணதுக்கு அப்புறம் 2 days என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் டே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறனாலும் நெக்ஸ்ட் டே அப் டு 5 PM வரைக்கும் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். செகண்ட் ஸ்டேஜ் என்னதுன்னு கேட்டிங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அண்டு கன்ஃபர்மேஷன் ஆஃப் த டென்டேட்டிவ். அதாவது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதை ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு போட்டு யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் இந்த காலேஜுக்கு இந்த கோர்ஸுக்கு நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அலாட்மெண்ட் கொடுத்து என்ன செய்வாங்க கேட்டிங்கன்னா அதை நீங்கள் என்ன செய்வாங்க கேட்டிங்கன்னா செகண்ட் ஸ்டேஜாக என்ன செய்வாங்கன்னா இதுவும் 2 days நடக்கும். அப் டு ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் டேல 5 PM வரைக்கும் என்ன செய்யும் கேட்டால் இருக்கும். தேர்ட் ஸ்டேஜ் தான் என்னதுன்னு கேட்டால் ஃபைனல் அலாட்மெண்ட் அண்டு டவுன்லோடிங். ஃபைனல் அலாட்மெண்ட்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு இதை சூஸ் பண்ணீங்க, அவங்க ஒரு இதை அலாட் பண்ணாங்க, எனக்கு அவங்க அலாட் பண்ணது ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணீங்கன்னா ஃபைனல் அலாட்மெண்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஃபைனல் அலாட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால் அதை டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பிரிண்டிங் ஆஃப் ஃபைனல் அலாட்மெண்ட்டை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா கம்ப்ளீட்டாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா அட்மிஷன் போகிறதுக்கு போயிடலாம். ஆனால் அந்த ஃபைனல் அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணுறீங்களா அதுதான் உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த 3 ஸ்டேஜஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை தான் நான் என்ன சொல்லுவான்னு கேட்டால் சாய்ஸ் ஃபில்லிங் அண்டு லாக்கிங் ஆஃப் த சாய்ஸஸ். அதனுடைய டீட்டெயில்ஸ் தான் நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேஜ் 1 என்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாய்ஸ் ஃபில்லிங் இல்லைன்னா ஆடிங் சாய்ஸஸ். இதில் நீங்கள் எத்தனை சாய்ஸ்னாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா பண்ணிக்கலாம். ஆனால்
சாய்ஸ் பண்ணுறதுக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு லிஸ்ட் வேணும். அது எப்படி நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம்? காலேஜ் நேம் டைப் பண்ணாலும் டைப் பண்ணலாம், காலேஜினுடைய கோடு டைப் பண்ணாலும் டைப் பண்ணலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரான்ச் நேம் கூட நீங்கள் என்ன செய்யலாம்னா டைப் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணலாம். டிஸ்ட்ரிக்ட் வைஸாக டைப் பண்ணி என்னென்ன காலேஜஸ்ன்னு கூட நீங்கள் என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். இல்லைன்னா என்ன கேட்டகரினா பிடெக்கா பிஇயா அந்த இல்லைன்னா அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு என்ன கேட்டகரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரி டைப் வைஸ் கூட என்ன செய்யலாம் நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில்டர் பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இதில் நீங்கள் என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா யூ ஆர் சாட்டிஸ்ஃபைடு. இந்த காலேஜுக்கு நம்ம இந்த கோர்ஸுக்கு இந்த கேட்டகரியில் நம்ம வந்து குவாலிஃபைடு ஆகிறோம் அப்படின்னா நீங்கள் அதை என்ன செய்யலாம்னா சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆடிங் த சாய்ஸ்னா என்ன? இது ஃபர்ஸ்ட் ஒன். அதுக்கடுத்து செகண்ட் சாய்ஸ் அதே மாதிரியே நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். அதுக்கடுத்து தேர்ட் சாய்ஸ் அதே மாதிரியே நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். அதே மாதிரியே ஃபில்டர் பண்ணி எத்தனை சாய்ஸஸ்னாலும் நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா ஃபில்டர் பண்ணி நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா சூஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நோ லிமிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி நம்ம என்னதுக்கப்புறம் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் இந்த காலேஜ் செகண்டாக இருக்குது, நம்ம ஃபிஃப்த்தாக ஒரு காலேஜ் சூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஃபிஃப்த்தாக இருக்கக்கூடிய காலேஜை நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் என்னதுன்னு கேட்டிங்கன்னா ரீஆர்டர் பேஜ். அந்த ரீஆர்டர் பேஜுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். மேலே ஸ்க்ரோல் பண்ணாலும் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம், கீழே ஸ்க்ரோல் பண்ணாலும் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்ன செய்யணும்னா அந்த சாய்ஸை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு சாய்ஸ் பண்ணனாலும் பண்ணலாம். பட் எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சூஸ் பண்ணுறதுக்கு அந்த டைமிங்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையுமே பண்ணணும். சார் ரைட் ஓகே, நான் வந்து எல்லா சாய்ஸஸும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ என்ன எத்தனை சாய்ஸ் பண்ணுறேன், ஆட் இன் சாய்ஸ் போட்டு நான் எவ்வளோ நாள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கோர்ஸ் வைஸு, காலேஜ் வைஸு, கோட் வைஸுன்னு நான் சூஸ் பண்ணி என்ன செஞ்சேன்னா லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். ரீஆர்டரும் பண்ணி முடிச்சிட்டேன். எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக தான் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா லாக்கிங் பண்ண போகிறேன். சப்போஸ் நீங்கள் லாக்இன் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி உங்களால் என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டிங்கன்னா சூஸ் பண்ணவே முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுதான். இந்த சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே கேதர் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும்னா கவுன்சிலிங்லேயே உட்காரணும். இந்த காலேஜில் இத்தனை சீட்ஸ் அவைலபிள்னு சொல்லிட்டு அவங்களே என்ன செய்வாங்கன்னா டிஸ்பிளே பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் ரவுண்டு 1 நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் மாதிரி தான். இது வந்து எப்படின்னு கேட்டால் குரூப்பாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி தான். ஸோ எல்லாருமே அந்த இதை என்ன செய்வாங்கன்னா சூஸ் பண்ணுவாங்க. ரேங்க் வைஸ் யூ ஆர் எலிஜிபிள் ஆர் நாட் எலிஜிபிள். அது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு சொல்லி நெக்ஸ்ட் ஒன்று சொல்லுவேன், அதில் கிளியராக தெரியும். ஓகேவா? அப்போனா நீங்கள் லாக்கிங் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி உங்களால் என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டால் அதை கோர்ஸையோ காலேஜையோ என்ன செய்ய முடியாதுன்னா மாற்ற முடியாது. அதனுடைய ஆர்டரையோ எக்காரத்தை கொண்டும் மாற்றவே முடியாது. லாக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சாய்ஸஸை ரொம்ப கிளியராக யார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடின் சாய்ஸ்ன்னு கொடுத்து ஒவ்வொரு இதாக நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக லாக்கிங் பண்ணணும். லாக்கிங் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 daysல உங்களுக்கு என்னது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா என்ன சார்? நெக்ஸ்ட் நவ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டீங்க, லாக் பண்ணியாச்சு. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா என்ன சார்? இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நீ அப் டு 5 PM வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டேன்னு கேட்டிங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம்னு சொல்லியாச்சு. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி லாக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 days அதே மாதிரியே என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு வித்தின் 2 daysல உங்களுக்கு என்ன செய்யணும்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு ஒன்று வரும். அது என்ன சார்? அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்டட் அண்ட் கன்ஃபார்ம் த கரண்ட் அலாட்மெண்ட். அவங்க ஒரு அலாட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் காலேஜ் திஸ் கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா அனுப்புவாங்க. நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதை நீங்கள் அக்செப்ட் பண்ணனாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம், அடுத்த இதை அக்செப்ட் பண்ணலாம், எதை வேணாலும் நீங்கள் என்ன செய்யலாம்னு அக்செப்ட் பண்ணலாம், யுவர் சாய்ஸ். ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் த கரண்ட் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓகே கொடுக்கலாம். செகண்ட் ஒன் ஐ டெக்ளைன் கரண்ட் அலாட்மெண்ட். நான் இதை விரும்பலை அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்டு. நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கே போய்க்கிறேன். டு எனபிள் த பார்ட்டிசிபேட். அடுத்த இதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன் ஆஸ் பர் த வேக்கன்சி பொசிஷன் ஆஃப் த ரவுண்ட். அடுத்த ரவுண்டில் கூட நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், அட்டன் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன்று இருக்குது ஐ டெக்ளைன் கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் குயிட் கவுன்சிலிங். நான் இந்த கவுன்சிலிங் வந்து விளைவிக்கிறேன், நீங்கள் போட்டுக்கிற அலாட்மெண்ட் எனக்கு பிடிக்கவே இல்லை. I am aware that I cannot participate in further round of counseling. இதுக்கு அடுத்து எந்த ரவுண்ட்லையும் நான் என்ன செய்ய மாட்டேன்னா பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே என்ன செஞ்சிடலாம்னா
வெளியே வந்துடலாம். ஓகேவா? ஸோ இதான் என்னன்னு கேட்டால் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். சிம்பிளாக சொல்கிறதா இருந்துச்சுன்னா ஒன்று எடுத்துக்கூட அவங்க அலாட் பண்ணதுக்கு ஓகேன்னு சொல்லிடுங்க. இல்லைன்னா இந்த இது எனக்கு பிடிக்கல, நான் அடுத்த ரவுண்டில் நான் என்ன செய்கிறேன்னா அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இல்லையா இல்லைன்னா நான் இதுலேருந்து குயிட் பண்ணிக்கிறேன், நான் கவுன்சிலிங்கே அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடலான்னு கேட்டால் வெளியே வந்துடலாம். ஓகேவா? இது 3 பாசிபிலிட்டிஸாக தான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் என்ன செய்யும் கேட்டிங்கன்னா வரும். அதனுடைய அலாட்மெண்ட் பேஜ் வந்து ஒரு இது பேஜ் இருக்கும். நான் அதை எல்லாத்தையுமே என்ன செய்யணும்னா 1 by 1 டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே வரேன். நீங்கள் அதை என்ன செஞ்சாங்கன்னா பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகேவா? ஸோ இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷன்னா என்ன சார்? நெக்ஸ்ட், நவ் யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் த ஃபைனல் அலாட்மெண்ட் அட் எ ஷெட்யூல் டைம் அண்ட் லாகின் அகைன். மறுபடியும் நான் லாகின் பண்ணுறேன். யூ கேன் டவுன்லோட் அண்டு பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா வச்சுக்கலாம். அதாவது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணியாச்சு அவங்க கொடுத்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் திஸ் காலேஜ் திஸ் கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களே என்ன செஞ்சிருவான்னு கேட்டால் அந்த இதை வந்து அந்த சீட்டை வந்து உங்களுக்கு லாக் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்துருவாங்க. அதனுடைய பேஜும் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ யூ கேன் டவுன்லோட். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், டவுன்லோட் பண்ணிட்டு டேரெக்டாக நீங்கள் அந்த காலேஜ்லேயே போய் என்ன செஞ்சுக்கலாம்னா அட்மிஷன் போட்டுக்கலாம். ஓகேவா? ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கரெக்டாக என்ன செய்வேன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.